ஏதோ பை மிஸ்டேக் ஆம்ஸ்ட்ராங் ஆர்டர் ஸ்டே ஆகிடுச்சு. ஜனவரி மாதம் திருப்பி வருதில்ல கேஸு, அன்றைக்கி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இனிமேல் நீங்கள் இவங்க நினைக்கிறதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இப்படித்தான் என்னுடைய வழக்கிலும் தடை கிடைக்காது. 4 மாதம் எலெக்ஷன் இருக்கிறது வரைக்கும் இவனை ஊராக ஓட வச்சுக்கிட்டு இருக்கலாம். இங்கே உடவும் தானே நீ டெய்லி ஷோ பண்ணிவிட்டு எங்களை திட்டிகிட்டு இருக்கிற ஊரப்போ. அவ்வளோ அழகாக அந்த ஜட்ஜு சொன்னார், பார்த்தேன் இன்றைக்கி இந்த வழக்கு விசாரணையை. ஏன்டா கோர்ட்டுக்கு வந்தோன்னு நினைக்கிற மாதிரி நீங்கள் உத்தரவு பிறப்பிக்கக்கூடாது. 40 கேஸ் இருக்குங்க அவன் மேலே. அவன் மோசமானவன்றதை வச்சுக்குங்க. அவன் கேட்ட ரிலீஃப் என்ன, இதை நாங்கள் எப்படி அலோவ் பண்ணுறது? அதுக்கு சித்தார்த் லுத்ரா அவர் அன்னைக்கு இல்லை, வேறு கோர்ட்டில் இருக்கார் போல இருக்கு. ஜூனியர் சொல்கிறார், சீனியர் சித்தார்த் லுத்ரா இஸ் அப்படின்னு. அவர் வரட்டும் நீ இந்த விஷயத்துக்கு வா, எப்படிங்க இதை பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஜட்ஜஸ். ஸோ இப்போ இதுக்கும் மேல்முறையீடு போவாங்களா சார்? கண்டிப்பாக, டெஃபினெட்லி. உங்கள் வழக்குக்கு கண்டிப்பாக போவாங்க. திருப்பி 2 வாரங்கள் கழித்து தள்ளி வைத்திருக்கிறது அல்லவா, அன்றைக்கி செய்த லுத்ரா வருவார். ஜஸ்டிஸ் வில் ப்ரிவைல் தம்பி, நம்பிக்கை இழந்துடக்கூடாது. இன்றைக்கி போனோமா மேல்முறையீடு, தேங்க்ஃபுல்லி பாலாஜி ஸ்ரீனிவாசன் சார் இருக்கார், ஓகே வில் ஃபைல் அப்படின்ட்டு பண்ணார். போக முடியல, பாலாஜி ஸ்ரீனிவாசன் ஒரு ஆள் இல்லை எனக்கு, நான் என்ன பண்ணுறது? குறைந்தபட்சம் எவ்வளோ செலவாகும் சொல்லு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கு? குறைந்தபட்சம் சீனியரே வைக்காமல் எனக்கு தெரிஞ்சு 10 lakh. 5 சின்ன அமௌண்ட் அது இல்லை சார், இப்போ இதெல்லாம் வந்துட்டு உங்களால் முடியுது. இதே ஒரு சாதாரண விளிம்பு நிலை மக்கள்னா என்ன சார் என்ன ஆகும்?